ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். பாம்பே சட்னிங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் நீளமாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, ஒரு கப் அளவு கடல மாவு எடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக எடுத்துக்கினா கூட போதும். அது நல்லா தண்ணி ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல், ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கூட கரைச்சிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை ரெடியே பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே அரைஞ்சி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாம்பே சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். எல்லாம் வதங்கிட்டோன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தட்டி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சிருந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வந்ததும் இந்த கடல மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு எல்லாமே தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டில் தூவி விடுங்க. இதுக்கு முருளாக ஒரு தோசையை ஊற்றிட்டு அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.